பிளேஸ் எனக்கு சொல்லுங்க. அப்ப கேள்வி இருக்கட்டும், கேள்வி அப்படியே இருக்கட்டும். ரைட், 3, 4, 5, 6, 7, 8 இதுகளை கொண்டு உருவாக்கக்கூடிய முக்கோண எண் என்னன்னு இருக்குன்னு சொல்ல பாப்பேன். அது சொல்லுங்க. ஒரு ஆள் மைக்க ஓன் பண்ணி என்னன்னா முக்கோண எண் இதுகளை பயன்படுத்தி உருவாக்கலாம். ஈரிலக்க முக்கோண எண். ஆனா ஒரு கேள்வி அது இல்ல. ரைட், ஆகிய இலக்கங்களில் ஒன்றை ஒரு முறை மட்டும் பயன்படுத்தி இது எல்லாமே சொல்லியிருக்காங்க. இந்த இலக்கங்கள்ல ஒன்றை ஒரு முறை மட்டும் பயன்படுத்தி ஒவ்வொன்றும் ஈரிலக்க எண்ணாக அமையும் ஒரு முக்கோண எண்ணையும் ஒரு முதன்மை எண்ணையும் ஒரு சதுர எண்ணையும், ஒரு முக்கோண எண், ஒரு முதன்மை எண், ஒரு சதுர எண், ஈரிலக்கம். ரைட், ஒரு இலக்கம் இல்ல, ஈரிலக்க எண் எழுதணும். ஆனா ஒரு எண் ஒரு முறை மட்டும் பயன்படுத்தணும். ரைட், அப்படி என்ன செஞ்சிருக்காங்க? சக்தி வேலை எழுதக்குள்ள உங்களுக்கு எந்த இடம் சொல்லுவாங்க? சொல்லுங்க. சக்தி வேலை எழுதி இருக்கா தானே? ரைட், நினைக்கிறேன் இன்னும் படிக்க ரெடி ஆகல அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு நான் நீங்க சொல்லிருக்கீங்க ஆன்சர் வேறு. கேட்கலாம் சொல்லுவோம். பயன் சொல்லுங்க. சொல்லுங்க. முக்கோணைன்னு என்ன? இதுக்கான ஆன்சர் கேட்கல. ரைட், நீங்க சொல்ல இந்த எண்களை உருவாக்கி எழுதக்கூடிய முக்கோண ஈரிலக்க முக்கோண எண் என்னதான் இருக்கு அப்படி மட்டும் சொல்லுங்க. முக்கோண எண் தெரியும் தானே? இதுல 3 ஈரிலக்க எண்ண 100 வரையான முக்கோண எண் எழுதுங்க, வேலை முடியும். ரைட், பாருங்க, 100 வரையான முக்கோண இது அப்படியே இருக்கணும். இந்த கணக்கு அப்படியே இருக்கணும். ரைட், இப்ப நம்ம முக்கோண எண் எழுதுவோம். முக்கோணம் எழுதிட்டு அதுல எழுதிட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் முதல்ல சொல்லி முக்கோண எண். முக்கோண எண் என்னன்னு சொல்லி இருக்க மாட்டீங்க. வேற திக்கி அதிகம் முக்கோண எண் என்னன்னு 100 வரையான முக்கோண எண் 1, 3, 6, 10, 15, 21 காணும். கூடிய பொறுத்தனே 2 கூறு, 3 கூறு, 4 கூறு, 5 கூறு, 6, அடுத்து 7 கூறு 28, அடுத்து 8 கூறு 36, 45, அடுத்து 10 கூறு 55, 66, 11 கூறு 66, அடுத்து 78, 11 கூறு 8, அடுத்து 11 கூறு 90. பாருங்க, இதுல ஈரிலக்க கொண்டது எது? ஈரிலக்க கொண்ட முக்கோண எண் இவ்வளவுதான். இவ்வளவு பாருங்க, எல்லாத்தையும் சொல்றேன். முக்கோண எண் சொல்றேன். ஃபுல்லா 100 வரையான முக்கோண எண் ஒன்றை கூட்டுங்க, 2 கூட்டு 3, 4, 5, 6, 7, 8. இவங்களை ஒருத்தர் ஆன்சர் பண்ணிருக்கீங்க. ஆனா இதுல ஒன்று
இதுல இந்த எண்களை மட்டும் உள்ளது 3 4 5 6 7 இந்த எண்களை கொண்ட முக்கோண எண் எது இருக்கு இல்லாத வச்சுடுவோம் ஒன்று செய்வதில்லை இங்க ஒன்று இல்லை அதனால முறை கணிக்கப்படுது இரண்டும் இல்ல இவர் இருக்காரு 36 இருக்கு 45 இருக்கு அடுத்து ஒரு இலக்கத்தை ஒரு முறை மட்டும் பயன்படுத்தணும்னு ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க ஏன்னா ஒரு இலக்கத்தை 2 முறை பயன்படுத்த கூடாது தானே அடுத்து 78 ஓகே உண்டு இங்க இல்லாதனால வெட்டிடும் அவன் முக்கோணில் வந்து இந்த அவங்க கொடுத்திருக்க தரவுகள் அடிப்படையில நிபந்தனைக்கு அடிப்படையில நமக்கு வர்றது வந்து 3 அம்சம் 36 45 78 முக்கோண கதவு முடியும் இது மூணுல ஏதாச்சும் ஒண்ணுதான் எழுதிருக்கணும் அது ஓகே நல்லா பாத்துக்கோங்களே திருப்பி எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டு எல்லாம் அழிச்சதுக்கு அப்புறம் திருப்பி சொல்லணும்னு சொல்லக்கூடாது நல்லா நான் உங்களுக்கு மெதுவா அழகா தான் சொல்லிட்டேன் நீ நல்லா கவனமா இருக்கணும் அடுத்து சொல்லுங்க பேப்பர் அனுப்பினாங்களா சார் பேப்பர் அனுப்பி போட்டுனே வரல சார் எங்களுக்கு வரலையா அனுப்பியிருக்கிறதுல லாஸ்ட் வினாவை பாருங்க 13வது வினா இப்ப நான் அனுப்பியிருக்கிறதுல 13வது வினாவை பாருங்க ஓகே அது அந்த இப்ப முக்கோண எண்ணூட்டு கதை முடியும் அடுத்தது வருவோம் சதுர எனக்கு வருவோம் கடைசியா முதன்மை என்ன பாருங்க சதுர எனக்கு வரும் சதுர ஒன்றுல இருந்து உள்ள சதுர எண் அடுத்து 9 அடுத்து 16 சதுர எண்ணெல்லாம் எல்லாம் பார்த்தது 16 அடுத்து 16 25 36 அடுத்து 49 அடுத்து 64 100 வராது 3 இலக்கம் என்ன 3 இலக்கம் 3 பேர் வர மாட்டாங்க ஏன்னா இங்க கேட்டுக்கள் வந்து ஈரிலக்கம் கொண்ட எண்களை உருவாக்குறத பத்தி தான் கடையில தலை கேள்வி வச்சு அப்ப இதுலயே இங்க உள்ள நம்பர்ஸ் இருக்கணும் 3 4 5 6 7 8 இருக்கணும் ஆனா இங்க ஒண்ணு உள்ளதான் வைக்கணும் 25 இருக்கு இல்ல இரண்டுலயே அதே வச்சிருக்கோம் 3 36 ஓகே 9 இல்ல 49 வராது 64 ரைட் 64 ஆசிரியர் 81 வராது இங்க 2 தான் போயிடுவாங்க அவங்க கொடுத்த நிபந்தனைக்கு அடிப்படையில சக்தி பேர் உருவாக்குன சதுர எண் வந்து என்னவா இருக்க போகுது பாருங்க 36 இருக்க போகுது இல்லாட்டி 64 இருக்கு இது 2ல 1 தான் இருக்க போகுது ரைட்டா 3 முக்கோண எண் 1 சதுர எண் 1 முதன்மை எண் ஒண்ணு உருவாக்கி ரைட் நம்ம எல்லாத்தையும் பார்க்கிறோம் கடைசியாக உருவாக்குறது என்னன்னு பார்க்க போறோம் ரைட் இதை இவ்வளவு நேரம் செய்யக்கூடாது நீங்க இதை சம்பந்தமா உங்களுக்கு இந்த விஷயத்தை பத்தி தெரியணும் முக்கோண எண் தெரியணும் முதன்மை எண் தெரியணும் சதுர எண் தெரியணும் அது ஈரிலக்க எண்கள் எது எதுன்னு சொல்லணும் ஒரு எண்ணை மாத்திரம் ஒரு எண்ணை ஒரு முறை மாத்திரம் பயன்படுத்தணும் அந்த விஷயம் தெரியணும் அப்ப அதுக்காக தான் உங்களுக்கு இவ்வளவு நேரம் இந்த விஷயத்தை சொல்லிக்க வேண்டியதா இருக்கு ரைட் இப்ப கடைசியா முதன்மை ரைட் இப்ப ரெண்டையும் நம்ம செக் பண்ணுறது இப்ப ரெண்டையும் செக் பண்ணா சதுர எண் வந்து பாருங்க சதுர எண் இங்க சதுர எண் 36 இருந்தா அப்ப முதன்மை எந்த இடம் வரலாம்னு பார்ப்போம் முதன்மை கேள்வி கேட்டிருக்காங்க முதன்மை எண் முதன்மை எண் என்னன்னு கேட்டிருக்காங்க
இதுல நீங்க உருவாக்குனீங்கன்னா பிள்ளைகள் பாப்போம் 64 36 ஒரு முதன்மை எண் தான். இப்ப நம்ம பாப்போம் என்னன்னு கேட்டா இதுல 36 சதுர எண்ணுக்கு சக்திவேல் 36 சதுர எண்ணா வச்சுட்டா ஏன் 36 இங்க வர்றதுக்கான சான்ஸ் ரைட். இப்ப 2 தான் இங்க வந்துருவாங்க 45 வர சான்ஸ் இருக்கு 28 வர சான்ஸ் 36 கீழே வந்தா இந்த 2 தான் வர சான்ஸ் ரைட். இப்ப நமக்கு என்ன நடக்கும்னா இதுல வந்து 3 வராது 6 ரைட் வராது 5 நாளும் வராது 7 8 அங்க வந்துருச்சு. இவரை மட்டும் உருவாக்கி என்ன செய்ய முடியாது ரைட். இங்க பாருங்க முதன்மை எண் 36 வந்துருச்சு ரைட். இத அவரை அழிச்சு விட்டுருவோம் 45 30 எனக்கு போட்டுருவோம் ஏதாச்சும் ஒன்று தரக்குள்ள உருவாக்கணும் ரைட். இதை வச்சு நீங்க கெஸ் பண்ணி என்ன செய்யலாம் முதன்மை என்னவா இருக்கும் 87 போட்டு பாருங்க. இப்ப இந்த ஆன்சர்ல இப்ப பாருங்க இப்ப சக்திவேல் உருவாக்குன ஆன்சர்ல நீங்க பாருங்க முக்கோண எண் இருக்கு 45 சதுர எண் இருக்கு 36 முதன்மை எண் ஒண்ணு இருக்கு 87 87 முதன்மை எண் தானே 67 முதன்மை எண் 87 வந்து முதன்மை எண் இல்லைன்னா ஓ 87 முதன்மை இல்ல 67 தானே இன்னைக்கு 64 அதுக்கு 64 வந்தா சார் அதுக்கு 36 போட்டு அதுக்கு மேல உள்ளதுக்கு இந்த 45 போட்டுட்டு கீழே உள்ளதுக்கு 67 போட்டா இங்க 36 போட்டு 45 போட்டா இங்க 6 வரக்கூடாது. 6வது ஒரு முறை பயன்படுத்த வேண்டி வரும். அப்ப சதுர எண்ணுக்கு வந்து 64 போடாது 36 போடலாம் போகும் சார். 30 சதுர எண்ணுக்கு 36 போட்டா மேல வந்து 45 45 36 78 36 விட்டா வந்து சார் 45 78 முதன்மை எண் சார் 47 முதன்மை எண்ணா 48 போட 47 போடலாது சார் எனக்கு ஒரு ஐடியா முதன்மை எண்ணுக்கு 36 போட்டிக்கினேன் முதன்மை 36 இல்லையே முதன்மை எண்ணில சார் முக்கோண எண்ணுக்கு 45 போட்டுட்டு 36 சதுர எண்ணுக்கு 64 போடலாம் சார். ஒரு எண்ணை ஒரு முறை மாத்திரம் தானே பயன்படுத்தணும்னு சொல்லியிருக்காங்க. இங்க யாரு பயன்படுத்த இயலாது. எக்ஸ்கியூஸ் மீ சார். சார் நான் இப்ப நடுவுல தான் சார் ஜாயின் பண்ணி ரெக்கார்டிங் அனுப்புவீங்களா சார்? நிச்சயம் என்ன அனுப்பிடுவோம் பாப்பேன். இப்ப யோசனை வந்துருக்குன்னு நினைக்கிறேன். சொல்லுங்க பாபா. சொல்லுங்க சார் நான் இப்பதான் சார் கொஞ்ச நேரம் முன்னாடி வந்தேன். ரெக்கார்டிங் அனுப்புவீங்களா சார்? மீதியை பார்த்து சார் 37 64 சதுர எண் 30 78 ஓகே. இப்ப மிச்சம் 37 4 வெட்டிடுவோம். 7 வெட்டுங்க 7 வெட்டணும் சார் 8 வெட்டணும் 35 சார் 35 முதன்மை எண்ணிலே சார். சார் இப்ப கடைசியா வந்து விட வராதா சார்? 53 இல்ல முதல்ல போட்டு பார்த்தோமே நம்ம கண்ட வாரத்துல போட்டு பார்த்துட்டோமே. இப்ப பாருங்க இப்ப சரியா தானே வருது. இந்த பாருங்க 30 ரைட் சதுர ரைட் முதன்மை சரியா 53 முதன்மை பாருங்க 53ங்கிறது 1ஆலேயே 53ஆலேயே தெளிவா வகுக்கலாம். 2 காரணிகளை கொண்டு 53 வேற ஏதாச்சும் பிரிக்கணும்னு பாருங்க 53 ஓகே பிளேஸ். இதுல இது கொஞ்சம் என்னன்னு கேட்டா கொஞ்சம்
மூணை எழுத்து 53 முதன்மை முதன்மையின் தாங்கிறதுக்கு நான் ஒரு விளக்கம் சொல்லித்தரேன். ரைட். சொல்லி தந்துட்டு உங்களுக்கு அடுத்த கணக்கு போறேன். ரைட். முதன்மையின் தாங்கிறதுக்கான ஒரு சார் 87 முதன்மை எண் தானே சார்? 87 முதன்மையின் ஓகே. நான் 87 முதன்மை இல்லையே. மூன்றாவது வகுத்து பாருங்க பாப்போம். 87.7 மூன்றாவது வகுத்து பாருங்க. 7 மட்டும் 15 இலக்க சுட்டி வந்து 6 வருது சார். அப்ப இலக்க சுட்டி 87 இலக்க சுட்டி வந்து 6 வருது. அப்ப வந்து அது 3ஆல வகுப்படுது. 3ஆல வகுப்படுது. அவ முதன்மைன்னு கிடையாது. அப்படிதானே? இப்ப இது சரியா இருக்கு பாருங்க. ஒரு ஆன்சர் வர்ற மாதிரி தான் செஞ்சிருக்காங்க. சரியா கேள்வி கேட்டுருக்காங்க பாருங்க. கேள்வி பாருங்க. முதன்மை என்னது இதெல்லாம் கேட்கல. கேள்வி கேட்டுருக்காங்க. முதன்மை என்னதுன்னு கேட்டாங்க. 53. ஓகே. இப்ப நான் உங்களுக்கு இப்ப இந்த ஆன்சரை வச்சு விடிய வச்சு கேஸ் பண்ணி பாருங்க. ரைட். நல்ல ஒரு அழகான கேள்வி. நிறைய தெரியணும், நிறைய யோசிக்கணும். கண்டவாக்க போட்டு பார்த்து உங்களுக்கு அந்த என்ன சொல்றது கிரிட்டிக்கல் திங்கிங். ரைட். கொஞ்சம் அந்த ஒரு திங்கிங் ஒன்று இருந்தா தான் என்ன செய்யலாம், நீங்க இதை போடலாம். ஆனா லேசான கேள்வி ஒன்று. ரைட். இப்ப நான் முதன்மை என்ன உங்களுக்கு முதன்மை 100 வரையான முதன்மை என்ன எப்படி காணுறதுன்னு சொல்லி தர போறேன். ரைட். எனக்கு நீங்க என்ன செய்யுங்க கேட்டாப்புல டக்குன்னு ஒரு கொப்பி ஒன்று பேன ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. குயிக்கா எடுத்து வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். படிக்கிறதுனா நீங்க கொப்பி பேன சரி வராது. ரைட். ரைட். கொப்பி ஒன்று பேன ஒன்று எடுத்து வச்சிருக்கீங்களா? ரைட். ஓகே. அழகா எழுதுங்க. எப்படி அழகா எழுதுனா 1ல இருந்து 10 வரைக்கும் எழுதுங்க. ரைட். இருக்கிறது. ரைட். 5 2 3 4 5 6 7 8 9 10. இப்படி இப்ப 1க்கு கீழே 11 இருக்கு. கீழே அழகா தெரியணுமே. ரைட். ஒரு அழகா ஒரு 100 வரையான எழுத போறீங்க. ரைட். குயிக்கா 11 12 13 14 இது எழுதுவீங்க தானே? இது கஷ்டம் இல்லையே. ரைட். இப்படி 100 வரைக்கும் குயிக்கா எழுதுங்க. 100 வரைக்கும் எழுதுங்க குயிக்கா. எனக்கு கட்டாயம் ஒரு முதன்மை வந்து உண்மைக்குமே தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம். அதனால உங்களுக்கு 100 வரைக்கும் சொல்லி தர்றேன். நல்லா நல்லா அவதானிச்சு சொல்றதை கேட்டுக்கிட்டு ரைட் அதெல்லாம் எழுதிக்கணும். ரைட். வரைக்கும் போதும். இருந்தாலும் இன்னைக்கு எவ்வளவு முடிவு பண்றது எழுதுறேன். எழுதி முடிச்சிட்டீங்க. என்னோட வேகமா எழுதிட்டீங்க. அதெல்லாம் கம்மியா இருக்கு. ரைட். 100 வரைக்கும் எழுதிருக்கேன். ரைட் பாருங்க. 100 வரைக்கும் எழுதிருக்கேன். இந்த 100 வரைக்கும் எழுதிக்கங்க. திருப்பி சேர்ந்து சொல்லுங்க.
அது திருப்பி அழிச்சிட்டு 100 வரைக்கும் இன்னொரு எழுதவே இல்லை கஷ்டம். Right? அதனால நல்லா அவதானமா இந்த வேலையை செஞ்சுக்கங்க. Right? 100 வரைக்கும் எழுதி வைக்கணும். குயிக்கா கடைசியா எழுதுறது நான் சொல்றதெல்லாம் ஒரு போட்டோ அடிச்சு எல்லாமே என்ன செய்யணும், ஒரு குரூப்ல எழுதிட்டேன் சார். சொல்லுங்க. எழுதியாச்சு, ஒரு ஆள் எழுதியாச்சு. ரைட், ஓகே. எல்லாமே எழுதிருக்கணும், ஒரு ஆள் தான் எல்லாமே எழுதணும். ரைட். ஏன்னா முக்கியமான விஷயம் ஒண்ணு, கட்டாயம் தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம். ரைட். 100 வரையான மும்முனையை கேட்டா சொல்லுவீங்க, 100 வரையான சமரையும் கேட்டா சொல்லுவீங்க, 100 வரையான முதன்மைன்னு கேட்டாலும் சொல்ல தெரியாது. அதுக்காக தான் நமக்கு இவ்வளவு பெரிய வேலையை செஞ்சது. இதை நீங்களும் திருப்பி படிக்க கூடாது. இப்பயே ஒருக்கா படிச்சு முதன்மை சார் இப்படி செஞ்ச எக்ஸாம்ல சொல்லுங்க சார். இல்ல நம்ம இப்ப படிக்கிற எக்ஸாமுக்கு மட்டும் இல்லை. இந்த எக்ஸாமுக்குள்ள எக்ஸாமுக்கு இப்படி செஞ்சீங்கன்னா லேட் ஆகுது. நீ ஞாபகம் வச்சுக்கணும், 100 வரையான முதன்மைன்னா இதை பார்த்து என்ன செய்யுங்க, ஞாபகம் வச்சுக்கணும். இப்ப டக்குன்னு சொல்றீங்க தானே, 10க்கு கீழே முதன்மைன்னு சொல்லணும் அப்படின்னா சொல்லுவீங்க தானே, 2, 3, 5, 7 சொல்லுவீங்களா இல்லையா? அதே மாதிரி 100 வரையான முதன்மைன்னு கேட்டா இப்படி சொல்ற மாதிரி இருக்கு. எக்ஸாமுக்கு இப்படி செஞ்சீங்கன்னா அப்புறம் நீ அவ்வளவுதான். ரைட். இதை நீங்க முதன்மைன்னா தெரிஞ்சு வச்சுக்கிறது, ஒரு எண்ணை பார்த்தால் முதன்மை என்ன இல்லையான்னு பட்டுன்னு தெரியணும் இல்லை, அதுக்காக தான். ரைட் ரைட் பாருங்க. ரைட், நல்லா கவனிச்சுங்க. ரைட். இப்ப முதன்மை என்ன அப்படின்னு கொஞ்சம் எழுதி வச்சுக்கணும். முதன்மை என்னன்னு எழுதி வச்சுக்க. முதன்மை என்று போட்டு 2 காரணிகளை மட்டும் கொண்டு எழுதிங்க. 2 காரணிகளை மட்டும் கொண்டது முதன்மை. 2 காரணிகளை மட்டும் கொண்டது முதன்மை. ரைட், எழுதி வச்சுக்கீங்க. 3 அல்லது 3க்கு மேற்பட்ட காரணிகள், 3 அல்லது 3க்கு மேற்பட்ட காரணிகள் கொண்டேன். அதுக்கு பேர் என்ன பேசுவோம்? சேர்த்தி எண்கள். ரைட், வெரி குட். சேர்த்தி எண்கள். ரைட். எனக்கு சொல்லுங்க, ஒன்று என்ன முதன்மை என்ன சேர்த்தி என்ன? முதன்மையும் இல்ல சேர்த்தியும் இல்ல. என்ன முதன்மை என்ன? முதன்மை என்னும் இல்ல சேர்த்தி என்னும் இல்ல. ரைட், வெரி குட். முதன்மை என்னும் இல்ல சேர்த்தி என்னும் இல்ல. ஒன்று எதுக்குமே சேர்த்தி இல்லாத என்றா ஒன்று. முதன்மை என்னும் இல்ல சேர்த்தி என்னும் இல்ல. அதை வட்டோடு போட்டு வெட்டி விட்டோம். ரைட். அதை அழிச்சு விட்டாலும் பரவாயில்ல. ரைட், அதை அழிச்சிடு. இவர் என்ன செய்யணும், அழிச்சு விடும். ரைட். அவர் வேணும், அவர் எந்த எதுக்கும் வர மாட்டாரு, எதுக்குமே சேர்த்து இல்லாத இருந்தாலும். ரைட். ஆகவே ஒன்றாவது முதன்மை நமக்கு தெரியும் 2. 2க்கு 2 காரணம் இருக்கு, 1, 2 2 காரணம் இருக்கா இல்லையா? ஆகவே 2 ஒரு முதன்மை. வட்டம் போட்டுக்கணும், 2க்கு வட்டம் போட்டுக்கணும். ரைட். 2 முதன்மை என்ன இருக்கனால 2ன் மடங்கு எல்லாமே சேர்த்து என்னதான் இருக்க போகுது. 2 அதாவது இந்த இரட்டை எண்ணில் வர்ற ஒரே முதன்மை எண், இரட்டை முதன்மை எண் ஒன்றே ஒண்ணுதான் இருக்கு, அதுதான் 2. இரட்டை எண்ணில் வர்ற மத்த எந்த இரட்டை எண்ணும் என்ன செய்யாது, முதன்மை எண்ணா வராது. ரைட், அது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தானே. ஆகவே நீ என்ன செய்யணும் கேட்டா 2ன் மடங்கெல்லாம் வெட்டி விட்டுரு. 4, 6, 8, 10 எல்லாத்தையும் விட்டு வாசியா. 12, 14, 16, 18, 20 22, 24, 26, 28, 30, 32, 34, 36, 38, 40, 42, 44, 46, 48, 50. ரைட். நீங்க போய் காட்டுங்க, நீங்க சொல்ல தேவையில்லையே, பழப்பாடு வைக்க சொல்றேன். ரைட். நான் வெற்ற நம்பர் தான் உங்களுக்கு தெரியணும், சேர்த்து எண் அப்படின்னு. வெற்றால என்னது, சேர்த்து எண் அப்படின்னு தெரியும். ஓகே, இந்த வேலை செஞ்சிட்டீங்களா? இந்த வேலை செஞ்சிருக்கோம். செஞ்சிட்டேன். ஓ சார். ஓகே, அடுத்து உங்களுக்கு தெரியும் ஊடு. அடுத்தது
மூன்று ஒரு முதன்மை. ஏன்னா மூன்றுக்கு காரணிகள் 1 3 ரைட். 2 காரணிகள் இருக்கு. ஆனா மூன்று ஒரு முதன்மைன்னா இருக்கனால மூன்றின் மடங்குகள் எதுவுமே முதன்மை செய்யாது இருக்காது. மூன்றின் மடங்குகள் எல்லாமே 3ஆல வகுப்படுமா? மூன்றின் மடங்குகளுக்கு எல்லாமே 3 ஒரு காரணியா இல்லையா? அதனால மூன்றின் மடங்குகள் எனக்கு இருக்கு. மூன்றின் மடங்குல தெரியுது 3 6 3 இல்ல. மூன்றின் மடங்கு 3 எல்லாமே மூன்றின் மடங்கு 6 9 ரைட். அதுல வெட்டுவோம். வெட்டினதை நீங்க வெட்டிக்கலாம், பிரச்சனை இல்லை. அதுக்கு வேலையே போட்டு வெட்டினாலும் வெட்டினது ரைட். 6 6 9 தெளிவாக 12 15 18 21 24 27 30 33 36 39 42 45 48 51 54 54 57 60 63 66 69 72 75 88 81 ரைட். 84 அடுத்து அதோட போட்டு 87 இந்த வெட்டு பாட்டு பாருங்க. 87 90 93 96 91 மூன்றின் மடங்கெல்லாம் வெட்டிட்டீங்க. ஓகே கட் பண்ணிக்கலாம். ரைட். ஓகே. இப்ப வட்டம் போடுறதெல்லாம் முதன்மை, வெட்டுறதெல்லாம் நீங்க சேர்த்து ஒண்ணு அழிச்சு விட்டோம். அது எதுக்குமே சேர்த்து இல்லாத. ஓகே தானே? இப்ப அடுத்தது அடுத்த அளவு பார்ப்போம். 2 ஓகே 3 ஓகே. அடுத்து 5 5க்கு வட்டத்தை போடுறோம். 5 மடங்குலாம் ஒரு 2 வெட்டு. 5 10 வெட்டிட்டோம். 15 வெட்டியாச்சு. 20 25 30 35 40 45 50 55 60 65 70 75 80 85 90 95 100. ஓகே. 5க்கு வட்டம் போட்டு 5 மடங்கெல்லாம் வெட்டிருங்க. ரைட். அடுத்து ஓகே. சின்ன டைம் வந்து வெட்டதுக்கு செக் பண்ணிக்கங்க. கொஞ்சம் செக் பண்ணிக்கங்க. செக் பண்ணிக்கங்க. ரைட். தெளிவா செய்யுங்க இந்த வேலையை. திருப்பி நீங்க முதன்மை கேட்டா இதை படிக்க கூடாது. இது உங்களுக்கு தெரிஞ்சு வச்சுக்கிறதுக்கான விஷயம் தான். ஒலிம்பியாட்ல கேட்பாங்க 100க்கு குறைந்த முதன்மைகள் எத்தனை உள்ளன? ரைட். ஈரிலக்க முதன்மை எத்தனை உண்டு? முதன்மை என்ன மாறி போட்டாலும் முதன்மை என்ன வர்ற எண்ணம் எத்தனை இருக்கு? அது கேள்வி எத்தனை விதமா கேள்வி கேட்கறாரு பாருங்க. முதன்மை என்ன வச்சுக்கிட்டு நிறைய கேள்விகள் கேட்பாங்க. அதனாலதான் உங்களுக்கு சொல்லி கேட்டீங்க முதன்மையில பத்தி உங்களுக்கு முழு விளக்கம் அது. ரைட். முதன்மையை பத்தின முழு விளக்கம் அது. ஓகே. அடுத்த பாப்போமா? ஓகே ஃப்ரெண்ட். ஓகே சார் பாப்போம். ஓகே ஓகே. அடுத்து வட்டம் போடுறோம். 7க்கு வட்டம். 7 மடங்களா வெட்டுங்க. என்னங்க 14 வெட்டியிருப்போம், 21 வெட்டியிருப்போம், 28 வெட்டியிருப்போம், 35 வெட்டியிருப்போமா? வெட்டியிருப்போம். அடுத்து 42 வெட்டிட்டோம். 49 வெட்டிருக்க மாட்டோம். 49 வெட்டிருக்க மாட்டோம். பாருங்க 7 மடங்கு 49 வெட்டிருக்க மாட்டோம். 56 வெட்டியிருப்போம், 63 வெட்டியிருப்போம். 77 வெட்டிருக்க மாட்டோம். பாருங்க 70 வெட்டியிருப்போம், 77 7 மடங்கு வெட்டிருக்க மாட்டோம். ரைட். அதுக்கப்புறம் 84 வெட்டியிருப்போம். ரைட். அதுக்கப்புறம் 90 பாருங்க 91 வெட்டியிருக்கோம் 7 மடங்கு. அடுத்து 98 வெட்டியாச்சு. அவ்வளவுதான். 100 குறைவான வேற இருக்கா வெட்டுறதுக்கு? இல்லை. வேற பரவப்பிள்ளைகள் வெட்டதுக்கு இருக்கா 7 மடங்கு? இல்ல. எல்லாம் ஒரு ஓரமா பார்த்தோம். அதுதானே? அடுத்து இது ஓகே. இதை கொஞ்சம் தெளிவா நல்லா பார்த்துக்கணும். ரைட். வேற எங்கேயாவது பார்த்துக்கணும் அவ்வளவு. அடுத்து கேள்வி ஓகே. இந்த லைன் முடிஞ்சு, அந்த லைனுக்கு வேலை முடிஞ்சு. அடுத்து 11
11, 22, 33, 44, 55, 66, 77, 88, 99 எல்லாம் இருக்கு. 11 மடங்கு எல்லாத்தையும் என்ன செஞ்சாச்சு? வெட்டியாச்சு. அடுத்து 13, 13, 26, 39, 52, அத்தனை பிரைஸ் 65 வெட்டியாச்சு, 78 வெட்டியாச்சு. அடுத்து 91 வெட்டியாச்சு. ரைட், ஓகே. 13 மடங்கு வெட்டி. அடுத்து 17, 17 மடங்கு வெட்டிதான் இருக்கும். 34, அடுத்து பாருங்க எத்தனை? 51, ரைட், 51 ரைட் வெட்டி இருக்கு. ரைட், எல்லாம் வெட்டி இருக்கும் பாருங்க. அடுத்து 17, 8 ஒற்றை 25 வரும்போது வெட்டி இருக்கும். ரைட், வேற எதுவும் வெட்டாம இருக்க? 17 மடங்கு. ஓகே பிள்ளைங்க, 17க்கு வட்டம் போடுங்க. 17 மடங்கு வெட்டுது. வெட்டினது எல்லாம் வெட்டியாச்சு. வெட்டி இருக்கும், எல்லாமே வெட்டி இருக்கு. ரைட், எல்லாமே வெட்டி இருக்கு. எது வெட்டாதது இருக்கான்னு பாருங்க. 17 மடங்கு இல்ல. ரைட், இனி வெட்டாம இருந்தா அது 100க்கு அங்கிட்டு இருக்க போகுது. சரியா? 19 முதன்மை. ரைட், வட்டம் போட்டு வரும். 19 மடங்குல வெட்டிடுவோம். 23, 29, அடுத்து 31, 37, அடுத்து 41, 43, 47, 53, 59, 61, 67, 67, அடுத்து அதுல 21, 73, 79, 83, வட்டம் போடுங்க. வெட்டு வராதுன்னு வட்டம் போடுங்க. 89, அடுத்து 97. பாருங்க எத்தனை வட்டம் போடுறது இருக்குன்னு பாருங்க. எண்ணி பாருங்க. வட்டம் போடுறது எத்தனை? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25. எத்தனை இருக்கு? 25. 25 முதன்மை இருக்கு. 100க்கு குறைவான 25 முதன்மை இருக்கு. 100க்கு குறைவான 25 இருக்கு. ஒன்றோட சேர்த்து 26, மிச்சம் அவ்வளவுமே சேர்த்து. விளங்குதா? இந்த விஷயம் விளங்கிடுச்சா? எனக்கு இப்ப நீங்க டக்குன்னு நீங்க இதெல்லாம் எழுதிட்டீங்க தானே? இதுக்கு கீழே நீங்க செய்ய வேண்டியது பாருங்க என்னன்ட்டு. 2ஆ பிரிங்க. உங்களோட புக்ல 2ஆ பிரிங்க. இந்த பக்கம் எழுதுனா முதன்மை எழுதி, முதன்மை எழுதி. இந்த பக்கம் சேர்த்து எழுதுனா சேர்த்து எழுதி. இதுல வட்டம் போட்டது எல்லாமே முதன்மை எழுத்தமே, அதெல்லாம் இந்த பக்கம் எழுதுங்க. சேர்த்து எல்லாம் இந்த பக்கம் எழுதுங்க. எழுதி நீங்க வட்டம் போட்டு செஞ்சது இருக்கா இல்லையா? அது அவ்வளவுதோட ஒரு டக்குனு எக்ஸ்பிரன்ஸ் அடிச்சு குரூப்ல போடுவோம் பாப்பா. எல்லாம் குயிக்கா செய்யுங்க. என்ன சார்? சொல்லுங்க பேர். என்ன சார் சொன்னீங்க? விளங்கல. அதாவது நீங்க செஞ்சதுல முதல் 2 அட்டவணை போடுங்க. முதன்மையில் சேர்த்து என்று 2ஆ பிரிங்க. முதன்மை என்னதுதான் இதுல இருக்கு. சேர்த்து என்னதுதான் இது அடுத்த கோலத்துல இருக்கு. ரைட், அப்படியே நீங்க 100 வரைக்கும் எழுதி செஞ்சிருப்பீங்களா இல்லையா? அதோட இதுவரை சேர்த்து ஒரு போட்டோ நடிச்சு இந்த குரூப்ல போடுங்க. குயிக்கா போடுங்க. 24 பேர் கிளாஸ்ல இருக்கு. 24 பேர் என்ன செய்யணும்? 24 பேர் என்ன செய்யணும்? போட்டுருங்க. ஏன்னா முக்கியமான விஷயம் வந்து முதன்மை இல்லாட்டி எந்த ஒரு ஒலிம்பியாட் எக்ஸாம் திரும்ப எக்ஸாம் செய்யணும் போயிடுது.
ரைட் ஓகே பிளேஸ் எனக்கு ஒருத்தர் அனுப்பியிருக்கேன் சார் ரைட் தமயந்தி தமயந்தி எனக்கு செஞ்ச விஷயத்தை போட்டு அனுப்பியிருக்கேன் வேற மற்றவங்க பிளேஸ் அவ்வளவு பேரும் படிக்கிறதாங்க உங்களுக்கு ரெக்கார்டிங் பார்க்குறது அது நீ அனுப்புறதுதான் பிரச்சனை போடாது அது உங்களுக்கு ஒரு கஷ்டமான நிலைமையில உங்களுக்கு பிரெயின் சப்ளை முடியல அப்படின்னா ரெக்கார்டிங் ரைட் உங்களுக்கு இந்த ஒரு சொல்லுங்க இந்த வட்டம் போட்டு சேர்த்தே போட்டு அப்படி அனுப்பணும் தானே சார்? ஓ எல்லாத்தையும் நான் வட்டம் போறத நான் சொல்லிட்டேன் முதல்ல போட சொல்லி என்னையோடய செய்ய சொன்னேன் நான் உங்களுக்கு இதை பார்த்தேன் நான் சொன்னேன் முதல்ல என்னையோட செய்யுங்க அப்படின்னு சொன்னேன் என்னையோட அப்போ ஒரே ஒரு கேள்வி மட்டும் தான் செஞ்சிருக்காங்கன்னு விஷயத்த ரைட் ரைட் ஓகே ஓகே ஒன்று பார்ப்போம் கீர்த்தனம் தமயந்தி ஓகே ரைட் அடுத்து பேரை குறிப்பிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் ஒன் டூ த்ரீ மூணு பேர் அனுப்பியிருக்கீங்க மூணு பேர் அனுப்பியிருக்கீங்க ரைட் சுப்ரியா ஓகே ரைட் சுப்ரியா ஓகே ரைட் கீழே கேள்வி எழுதிக்கணும் பிள்ளைகள் கொஞ்சம் நீங்க எழுதி அனுப்புங்க ரைட் கீழே கொஞ்சம் கேள்வி எழுதிக்கணும் ரைட் முதன்மை சம்பந்தமா உங்க கேள்வி எழுதி ரைட் முதன்மை சம்பந்தமா என்ன செய்யுங்க கொஞ்சம் கீழே கேள்வி அந்த கேள்வி விடியம் அனுப்பணுமா சார்? ரைட் நான் சொல்றேன் நீங்க எழுதி கேள்வி எழுதுங்க நூறிலும் குறைந்த முதன்மை எண்கள் யாவை கேள்வி எழுதிகள் இது நீங்க அப்புறம் செய்ய வேண்டாம் இப்ப நீங்க அனுப்பாதவங்க எழுதிங்க நூறிலும் குறைந்த முதன்மை எண்கள் யாவை நூறிலும் குறைந்த முதன்மை எண்கள் யாவை ரைட் அடுத்து நூறிலும் குறைந்த ஈரிலக்க முதன்மை எண்கள் எவை நூறிலும் குறைந்த ஈரிலக்க முதன்மை எண்கள் எவை ஈரிலக்க முதன்மை எண்கள் எவை இரண்டு இலக்கங்களை கொண்ட முதன்மை எண் மூணு போட்டுட்டு இப்படி மூட போட்டுட்டு இது ஈரிலக்கம் சொல்றதில்லை ரைட் முண்டுக்கு சைவம் இருந்தா அது வந்து ஈரிலக்கம் இல்லை ஓர் இலக்க எண் ரைட் ரைட் அடுத்து நூறிலும் குறைந்த ஈரிலக்க முதன்மை எண்ணை மாற்றும் போது அதாவது இலக்கங்களை மாற்றும் போது இலக்க சார் மூணாவது கேள்வி ஒழுங்கா திருப்பி சொல்லுங்க. கிளியரா விளங்கல சார். அதாவது எழுதிக்கங்க எப்படின்னு கேட்டா நூறிலும் குறைந்த ஈரிலக்க முதன்மை எண்ணை ஒன்றினடுத்த இலக்கத்தை ஒன்றுகளிடத்து இலக்கத்தை பத்தினிடத்து இலக்கத்தாக மாற்றும் போது மாற்றுறது அதாவது ஒன்றுகளில் உள்ள இலக்கத்தை பத்துகளுக்கும் பத்தில் உள்ள இலக்கத்தை ஒன்றுக்கும் மாற்றும் போது ரைட் ரெண்டையும் சேஞ்ச் பண்றோம் இடத்தை மாற்றும் போது அப்படி இருக்கு
ஈரிலக்க முதன்மை எண்ணை இலக்கத்தை மாற்றும் போது பெரும் ஈரிலக்க எண் வரும் ஈரிலக்க எண் மாற்றப்பாத ஈரிலக்க எண் எக்ஸ் ஈரிலக்கம் தான் மாற்றப்பட வர்றது பையன் ரைட் பையன் பெரும் ஈரிலக்க எண்ணை இந்த எண் முதன்மை எண்ணாக அமையுமாறு இதுவும் முதன்மை எண்ணாக அமையுமாறு இப்படி முதன்மை எண்ணா இருக்கும் இப்படி முதன்மை எண்ணாக இருக்கும் முதன்மை எண்ணாக அமையுமாறு சார் மறுபடியும் ஒருக்கா சொல்லுங்க சார். உருவாக்கலாம். நீங்க ஒவ்வொரு மொழி நடையில எழுதிக்கங்க ரைட் ஈரிலக்க முதன்மை இருக்கா இல்லையா ஈரிலக்க முதன்மை என்ன இது ஈரிலக்க முதன்மை தானே இந்த நிகழ்மாற்றம் செய்யறதுல 31 தடவை வரப்போகுது ரைட் 13 இருக்கிறத நிகழ்மாற்றம் அதாவது நிகழ்மாற்றம் ஒன்றுகள்ல உள்ள இடத்தை 10க்கும் 10கள்ல உள்ள இடத்தை 1க்கும் மாத்திரையே மாற்றும் போது பெறப்படும் எண் முதன்மை எண் இருக்கணும் எனின் அவ்வாறு உள்ள எண்கள் எத்தனை இந்த மாதிரி உள்ள எண்கள் எத்தனை யாவைனாலும் சரி எத்தனைனாலும் சரி இல்லாட்டி யாவை எழுதுங்க சொல்லுங்க இப்ப இந்த 13 மாத்தினா 31 வருது 13 31 முதன்மை எழுத்தான் சார் இருக்குது அப்ப 13 எழுதி 31 எழுதணுமா சார் ஆமா 13 மாத்திரம் 31 வருது தானே 31 மாத்திரம் 13 வருது தானே அந்த மாதிரி எத்தனை இலக்கங்களை மாத்தலாம்னு கேட்கறாங்க 13 ஓகே 31 ஓகே அப்படி எத்தனை இலக்கம் இருக்குன்னு கேட்கறாங்க 25 தானே 25ல இடக்கலைஞர் ஆதாயம் 2 3 5 7 இந்த 4 கழிச்சோம்னா ஈரிலக்க எண் எத்தனை இருக்கு 21 தான் இருக்கு 21 தான் இருக்கு ரைட் அந்த 21ல இந்த மாதிரி எத்தனை இருக்கு அதை கண்டுபிடிச்சு எழுதுங்க ரைட் இப்படி எழுதுனீங்கன்னா ஒரு முதன்மை எண்ணை பத்தி ஒரு பெரிய ஒரு நல்ல விளக்கம் வந்துடும் நினைக்கிறேன் அதுக்காக தான் வேற எதுக்காகவும் இல்லை உங்களை கஷ்டப்படுத்தணும் அந்த நோக்கத்துக்காக செய்யல ஒரு முதன்மை எண்ணை பத்தின விஷயம் ஃபுல்லாவே தெரிஞ்சிடணும் முதன்மை என்ன இதுதான் விஷயம் ஏன்னா முதன்மை எண்கள் பிரைம் நம்பர் எண்களுக்கெல்லாம் முன்னுக்கு முதலமைச்சர் மாதிரி எண்கள்லயே முதலமைச்சர் அமைச்சர் மாதிரி ரைட் ரைட் ஓகே அடுத்து பாருங்க ரைட் நம்ம அடுத்து கணக்கு சொல்லுவாங்க கணக்கு சொல்லிட்டு பட்டு ஆன்சர் சொல்ல போறீங்க இரண்டில் ஒன்று இந்த 5/3 equal to 1 x எனின் x ஐ காண்க அருமையான ஒரு சின்ன கேள்வி ஒன்று ரைட் பட்டுல எக்ஸுக்கான ஆன்சர் சொல்லுங்க பாப்பா என்ன ஒன்று இவரும் சமன் சரியா இவர் ரெண்டும் சமன் ஓகே தானே எக்ஸின் பெருமானம் இல்லை எக்ஸின் பெருமானம் இல்லை ரிஸ்கர்னு சொல்ல பாப்பேன் ரிஸ்கர் डिरूस्का சொல்ல பாப்பேன் டிரூஸ்கா ஆன்சர் சொல்ல பாப்போம் எக்ஸ்க்கான ஆன்சர் என்ன
டக்குனு ஆன்சர் கேட்கறது கொஞ்சம் பேர் என்ன செய்றீங்க லீவ் ஆகுறீங்க. என்ன பிளேன் ரைட், டக்குனு ஒரு 2 பேர் லீவ் ஆகுறீங்க. சொல்லுங்க டிடக்ஸ் தான் 3 சொல்லுங்க. ஒத்துக்கான ஆன்சர் என்ன? 3 3 ரைட் 3 பாப்போம். சரியான்னு தெரியாது. ரைட் பரவாயில்ல. அஞ்சின் ஒவ்வொரு மேல் 6 அல்லது 1 5 மேல் 1. ரைட் 1 5 மேல் 1. ரெண்டு ஆன்சர் இருக்கு. 1 5 மேல் 1. யார் சொன்னது? சுப்ரியாவா? ஓ சார் சுக்ரியா. ரைட் வெரி குட். சக்சேன் சொல்லுங்க. சக்சேன் ஜெஸ்வினி அக்ஷன்யா. சார் கொஞ்சம் தள்ளுங்களே சார். ரைட் நாக்கா ஒரு பிரச்சனை இல்லை. ரைட் சார் சார் 5 மேல் 6. 5 மேல் 6. ரெண்டு ஒண்ணா சார். 5 மேல் 6ங்கிறதும் 1 5 1 ஒரே ஆன்சர் தான். ஏன்னா இது வந்து முறைமை இல்லாத கலப்பு எண். சார் எக்ஸ் சமன் 6. எக்ஸ் சமன் 6. 6 சரி நீ ஆன்சர் 1 3 மேல் 1. 1 3 மேல். சார் 1 5 மேல் 1. 1 5 மேல் 1. அப்போ இந்த பாருங்க ஐந்தின் மேல் 1. 5 மேல் 1. பாப்போம். இது ரொம்ப அவ்வளவு பெரிய கஷ்டம் இல்லை. இங்க பாருங்க, இங்க நல்லா பாருங்க, சின்ன வேலை தான் செய்யணும். ரைட் இது ஒரு விகிதம். இந்த 2 விகிதமும் சமம். ரைட் இந்த 2 சமம். ரைட் அப்படித்தானே? ரைட் இங்க பாருங்க நல்லா கவனிக்கணும். அரை இங்க 1 ஆயிடும். 5 3 வந்து எக்ஸ்ட்ரா மாறும். ரைட் அரை 1 மாற என்ன நடந்திருக்கு? அரை 1 மாறுறதுக்கு 2ஆல பெருக்கப்பட்டு. ரைட் இந்த அளவு செய்யப்பட்டிருக்கு, பெருக்கப்பட்டிருக்கு. 2ஆல பெருக்கப்பட்டா 1 மாறிடும். ஆகவே இந்த விகிதத்துல இந்த பக்கம் 2ஆல பெருக்கணும்னா இந்த பக்கம் 2ஆல பெருக்க வேண்டியது வரும். அதான் நியாயம் வரும். ரைட் 2 சம விகிதம் தானே. ஒரு டீ ஒன்று ஊத்துறதுக்கு டீ போட போறீங்கன்னா 2 கப் சீனி ஒரு 3 கப். அப்படியே 2 மணிக்கு 2 பேத்துக்கு டீ ஊத்த போறீங்கன்னா இங்க 4 மாறும், இங்க 6 மாறும். தலைக்கு சம்பளம் 2 அப்படித்தானே போறீங்க. அதான் விகிதம். ரைட் அதுதான் இங்க
இருக்குன்னா 2ஆல பெருக்கப்பட்டிருக்கு. ஆக 5 கூட 2ஆல பெருக்கணும்னா எக்ஸுக்கான ஆன்சர் வரும். இவர் தான் எக்ஸ் ஆன்சர். பெருக்கணும்னா பாருங்க எக்ஸ் சமன் 2 6 கீழ் 5 சரியான ஆன்சர். இதை மாத்தி ஒன்றுடன் 5 ஒன்று கலப்பு என்ன மாத்தினீங்கன்னா அது சரியான ஆன்சர். ரைட், இப்படி நீங்க ஆன்சர்களை கண்டுபிடிக்கலாம். ரைட், ஓகே தானே? சரி, இப்ப நான் கேட்க போற கேள்வி எழுதிக்கணும். கேள்வியை கூட எழுதிங்க, அடுத்த கேள்வி எழுதிக்கணும். ரைட், அடுத்த கேள்வி எழுதிக்கணும். ரைட், 20 நபர்களின் நான் உங்களுக்கு பேப்பர் போட்டோ காப்பி அடிச்சு விட்டேன். நான் கணக்கு மட்டும் எடுத்து போட்டோ அடிச்சு விடுறேன். கணக்கு மட்டும் என்ன பண்ணுறேன், இந்த கணக்குல எதை எடுத்தாங்க கணக்கு அனுப்பியிருக்கேன். கணக்கு அனுப்பியிருக்கேன். நான் அனுப்பல, குரூப்ல அனுப்பிங்க. குரூப்ல தான் வரல அதான் அனுப்பியிருக்கேன். Question number 2. சார். வரல சார். சார் வரையில வந்துட்டு சார். கேள்வி வாட்ச் பண்ணு. ஐடியா எடுத்து 20 நபர்களின் வயதுகளின் இடை 28 ஆகும். 20 நபர்களின் வயதுகளின் இடை 28 ஆகும். புதிதாக இருவர் இணைந்த போது 2 பேர் புதுசா வந்துட்டாங்க. புதிதாக இருவர் இணைந்த போது இடையானது 3 வருடங்களால் அதிகரித்தது. புதுசா என்ன செய்யறாங்க, புதிதாக 2 பேர் வந்தாங்க, ஆனா இடை வந்து என்ன செஞ்சிருக்கு, 3 வருடங்களால் அதிகரிச்சு. கேள்வி திருப்பி சொல்லுங்க. வாட்சிக்கிட்டா இருக்கு கொஞ்சம். 20 நபர்களின் வயதுகளின் இடை 28 ஆகும். 20 பேருக்கு வயசெல்லாம் ஒரு இடைவெளி இருக்கிறாங்க ஒரு தரவுக்கு, அது 28 ஆகும். புதிதாக இருவர் இணைந்த போது இடையானது 3 வருடங்களால் அதிகரித்தது. புதுசா 2 பேர் என்ன செஞ்சிருக்காங்க, அந்த குரூப்புக்கு வந்ததுக்கு அப்புறம் திருப்பி வயதுகளுக்கு இடை எடுக்காம அப்ப 3 வருடங்களால் அதிகரித்தது. அப்ப 28 தான் இப்ப வயதுகளின் இடை என்னன்னு தெரியும் உங்களுக்கு. புதிதாக இணைந்த இருவரின் வயதுகளின் இடையே காண்க. புதுசா வந்த 20 வயசுகளுக்கு இடை மட்டும் என்ன கேட்கலாம். கேள்வி அனுப்பி இருக்கேன் உங்களுக்கு. அதை நீங்க வாசிக்கலாம். சிம்பிளான கேள்வி இருக்கா? ஆன்சர் சொல்லுங்க. சார் 30. என்ன பிளேஸ் சொல்லுங்க, என்ன ஆன்சர்? சொல்லுங்க.
சொல்லுங்க பாப்போம் என்ன ஆன்சர். 20 நபர்களின் இடை வந்து 20 நபர்களின் இடை வந்து 28. ஓகே, 20 நபர்களின் இடை வந்து 28. 2 பேர் சேர்ந்தா 22. 22 இது வந்து நபர்கள் 30. எத்தனை அதிகரிக்குதா? 3 அதிகரிக்குதா? 3 வகைகளால் அதிகரிக்குது. ஆம் சார் 3 அதிகரிக்கும். 31 இடையாது 22 பேர். 31 இடை அப்படித்தானே? அப்ப அங்கிள் நபர்களின் இடை 28 தான். 20 வந்து 28ஆல பெருக்கணும். பெருக்கணும் என்ன அர்த்தம்? மொத்த வயதுகளையும் கூட்டவே வந்துடும் அப்படித்தானே? 20 பேருக்கு வயது 560 பேருக்கு. பெருக்கணும். இப்ப இருக்கான 28 எவ்வளோ? 560. 6 எவ்வளோ? 560 வருடங்கள். ரைட். இப்ப 2 பேருக்கு 22 31 பெருக்கினா 620. 620. ரைட், 620 வருடங்கள். ஓகே தானே? ரைட், பாருங்க இது நல்ல விளைக்கணும். 20 பேருக்கு இடை 28 இருந்தா ரைட். 10 ரைட். அது 22 பேர் 2 பேர் புதுசா இருந்தா 22 பேர் தொட்டு இடை 38. மொத்த வயதுகள் அப்ப 520ல இருந்து 620 560 கழிச்ச 60 கொடுத்தவே வந்துட போகுது அப்படித்தானே? 60 ரைட், கழிச்சா 60. அந்த 2 பேர் வயதுகளின் இடை கூட்டுத்தொகை 60 60 2ஆல பிரிக்கணும் 30. ரைட், 60 அதை 2ஆல பிரிச்சா அவங்க வயதுகளின் இடை கேட்கறாங்க. விட இது பெருக்கின சரியா பிள்ளை? 22ஐயும் 31 பெருக்கணும் சரியா? 31 22 பெருக்கணும் சரியா? 1 2 3 4 1 2 682 வரும். 682 தான் வரப்போகுது. ரைட், 620 இல்ல 682. ரைட், பாருங்க கொஞ்சம் பெருக்கல்ல பிள்ளை விட்டு போனோமோ. ரைட், நீங்க பட்டணத்துல பெருக்கல்ல பிள்ளை விட மாட்டியே தகவல் போட்டேன். அப்புறமே நீ சைவம் வராது. 2 ஒருத்தரை இருக்கு, 2 தரை முடியணும். ரைட், இப்ப கழிச்சு வர்றது 2 122. அப்ப 2 பேருக்கு வயதுகளின் கூடுத்தொகைக்கா 122 கேட்கலாம் கேள்வி. அந்த 2 பேருக்கு இடையா அதை 2ஆல 122 2ஆல. ஆகவே அந்த அவங்க இடை வந்து 60. சார் இன்னொரு முறை கொஞ்சம் விளக்கப்படுத்துங்க. பாருங்க 20 பேருக்கு இடை 28. ரைட்டா? 20 28 பேருக்குன்னா அந்த 20 பேருக்கு மொத்த வயதுகளின் கூட்டே வந்துடும் 520. ஓகே தானே? 2 பேர் எக்ஸ்ட்ரா வந்துட்டாங்க 22 பேரு. 22 பேருக்கு வயதுகளின் இடை 31. அப்படித்தானே? ஆக இந்த இடையவும் 22 பேரை பெருக்குனா 682. அப்ப 22 பேருக்கு மொத்த வயதுகளின் கூட்டத்தொகை 682. ரைட். ஆகவே 20 பேருக்கு வயதுகளின் கூட்டத்தொகை தெரியும், 22 பேருக்கு வயதுகளின் கூட்டத்தொகை தெரியும். கழிச்சவங்க அந்த புதுசா வந்த 2 பேருக்கு வயதுகளின் கூட்டத்தொகை தெரியும். இப்ப அவங்களோட வயதுகளின் கூட்டத்தொகை தெரியும். 2 பேருக்கு இருக்காங்க, அது 2ஆவது சிஸ்டம் தான். அவங்களோட இடை வந்தாங்க. அவ்வளவு சிம்பிள் வேலை. இடை கணக்கு கட்டாயம் ஒரு வரப்போகுது. நம்மளுக்கு இதே சம்பந்தமா ஒரு கணக்கு கட்டாயம் வரப்போகுது. இதுல கொஞ்சம் கணக்கெல்லாம் நல்லா என்ன செய்யணும். இன்னும் இந்த கணக்கெல்லாம் நான் கொஞ்சம் அனுப்புறேன். பேப்பர் வந்து டவுன்லோட் பண்ணணும். ரைட், அது டவுன்லோட் பண்ணி தான் டவுன்லோட் பண்ணணும். ரைட், இப்ப நீங்க அடுத்த கிளாஸ் எல்லாம் போட்டீங்கன்னா ரைட் உங்களுக்கு பேப்பர் எல்லாம் டவுன்லோட் பண்ணி
ரைட் உங்களுக்கு அது என்ன அமௌண்ட் எப்படி அதெல்லாம் என்ன சொல்லுங்க ரைட் ரைட் அடுத்து 3ஆம் மாசம் 8ஆம் தேதி உங்களுக்கு எக்ஸாம் சொன்னாங்க நிறைய படிக்க வேண்டியதா இருக்கும் டைம் வீணாக்காங்க பழைய பாஸ் பேப்பர்லாம் யூடியூப் சேனல்ல கொஞ்சம் போட்டுருக்கேன் ரைட் அதை கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் கிளியர் இல்லாம தான் இருக்கும் ரைட் கொஞ்சம் என்ன செய்யுங்க பிரச்சனை இல்லை கொஞ்சம் எடுத்து நமக்கு கணக்கு தானே முக்கியம் ரைட் கொஞ்சம் எடுத்து பாருங்க இன்னும் கொஞ்சம் வீடியோலாம் செஞ்சு அனுப்புவேன் ரைட் படிச்சு நல்லா இந்த முறை நல்ல ஒரு மெடல் கோல்டு மெடல் எடுக்க மாதிரி எக்ஸாம் எடுக்கணும் அதுக்கு மேல நல்ல ஒரு ரிசல்ட் எடுக்க மாதிரி சார் நான் ஏற்கனவே சிதம்பரம் எழுதி பிரான்ஸ் மெடல் எடுத்தேன். இந்த முறை என்ன செய்ய நீங்க என்ன செய்யுங்க கோல்டு மெடல் எடுங்க கோல்டு மெடல் எடுத்து பார்த்தாரு இந்த முறை லண்டன் இல்லாட்டி அமெரிக்கா ஏதாச்சும் போறதுக்கு அதுக்கு வழி ஒன்று இருக்கான்னு கொஞ்சம் ட்ரைவ் பண்ணுங்க மேல எடுத்தது ஏன்னா இதுல நிறைய பேர் வந்து மெடல் எடுத்துருக்கீங்க ரைட் இந்த முறை வேற இன்னும் கொஞ்சம் மேல ட்ரைவ் பண்ணுங்களேன் ரைட் ஓகே தானே இந்த கிளாஸ் மட்டும் போதாது பிள்ளைங்க உங்களுக்கு அப்படியெல்லாம் செய்யறதா இந்த கிளாஸ் மட்டும் போதும் இன்னும் நிறைய விஷயம் தேடி படிக்க வேண்டியதா இருக்கு ஓகே நீங்க படிப்பீங்க ஓகே பிள்ளைங்க ஓகே குட் நைட் நம்ம சந்திப்போம் Thank you, sir. Thank you, sir.